வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் அப்படி 3350 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம 3300 ஸ்டாப் லாஸாக வச்சு சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஓப்பன் ஆனது மார்க்கெட் ஏற்றத்தில் இருந்தது. 3370க்கு மேலே போக முயற்சி செஞ்சு 3360க்கு மேலே தொடர்ந்து மார்க்கெட் நிற்க முயற்சி செஞ்சுது. மறுபடியும் ஈவினிங் வரைக்கும் மார்க்கெட் மேலே இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே சரிவு சந்திச்சு 3320 வரைக்கும் வந்து 3340 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் பாதி மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாகவும் பாதி மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருந்தாலும் ப்ரைஸ் க்ளோசிங் 3320க்கு மேலே தொடர்ந்து க்ளோஸ் ஆனது. இன்னும் பையிங்க்கு சாதகமாக மார்க்கெட் இருக்கும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு உறுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3380 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரம் வந்தாச்சு, அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாப் லாஸ் எது வரைக்கும் வைக்கலாம்னா 3320 வரைக்கும் பை பண்ணி 3310 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.